Welcome to Dishware Trip. Today we are visiting Tirukazhukundram. கோயிலோட சிறப்பு சிவன் மட்டும் இல்லை, இந்த கோயிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். உள்ளே விளக்கேற்றணுங்கிறதுக்காக ஒரு பாறையிலுமே அந்த விளக்கேற்றத்துக்கான இடமும் சரி, நைட்லேருந்து வியூ நைட்டில் அந்த மலையில் மேலேருந்து பார்க்குறதுக்கு அந்த வியூ வேறு லெவல். நீங்களே பாருங்கள், அந்த மலை மின்னல் அடிக்கிறதுலேருந்து கீழே முழுக்க கோவில் தான். சிவன் 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 சிவமயம் மட்டும். மின்னலில் அந்த மலைக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற மலையோட வியூ. இந்த கோவில் சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அதோட மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அடிக்கிற மலையில் இந்த மேலே இருந்து கீழே பார்க்கவும் சரி, கீழே இருந்து மேலே ஏறத்துக்கும் சரி, அடிக்கிற அந்த காற்றுல ஏறும் போது இந்த படிக்கிட்டு ஏற வழியே தெரியல. இது வேறு லெவல். இது யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மழை டைம் பெய்யும் போதும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன மலையாக இருந்தாலும் இதுவே ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. தனியாக வந்தால் பயமாக தான் இருக்கும் போல இருக்குது. மலை மின்னல், அதுக்கு நடுவில் இந்த காட்டுப்பகுதி வழியான மலை பாதை. சூப்பர். இதோட மொத்த ஸ்டோரியும் சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ பத்தாது. நம்ம எப்படி வணங்கணும் கூட நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வரலாறு. நமக்கு முன்னாடி இந்த வரலாறு நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குது. ஆனால் நம்மளோட ஃப்யூச்சரான வரலாறுக்கு நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு எந்த அளவுக்கு இந்த வரலாறை நம்ம விட்டுட்டு போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நல்லபடியாக வாழ தகுதி உள்ள சமுதாயத்தை நம்மளோட முன்னர் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதேமாதிரி நம்மளோட ஃப்யூச்சர், நம்மளோட எதிர்காலத்தில் இருக்கிற சங்கதிக்கு இந்த உலகை எந்த அளவுக்கு வாழ தகுதி உள்ள இடமா கொடுத்துட்டு போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இயற்கையை காப்பாற்றி சேவ் பண்ணி நம்ம ஃப்யூச்சருக்கு கொடுத்துட்டு போகலாங்கிறது என்னோடய கருத்து. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வழக்கமாக சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். என்னதான் ஒரு காலகட்டத்திலையும் மாறி ஆட்சி அமைச்சு இந்த நாடை ஆழ்ந்தாலும் 6ஆம் நூற்றாண்டாக இருக்கட்டும், 7 நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு, எத்தனை காலம் தாண்டி வந்தாலும் அதிகபட்சமான சிவபுராணமே அதிகபட்சமாக இங்கே இந்த ஸ்தலத்தில் காண முடியுது. இந்த மட்டும் இல்லை, திருக்கலைக்குன்றம் மட்டும் இல்லை, ஈஸ்ட் கோஸ்ட் கடற்கரை ஒட்டி அமைஞ்சு எல்லா ஊரும் சரி, தமிழ்நாடாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலேருந்து அடுத்த ஸ்டேட்டாக இருக்கட்டும், அது கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணி ஆந்திரா பார்டர் வரைக்குமா இருக்கட்டும், எல்லாமே அதிகபட்சமாக சிவபுராணமும் மற்றும் பார்வதி அம்மையாரோட அதிகபட்ச ஸ்தலங்கள் தான் அதிகம். அதில் இன்னொரு சிறப்பான ஊர் ஒன்று இருக்குது. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பயணிக்கலாம். இந்த பயணத்தோட அதாவது ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்குமே அதோட மாறாமல்
என்னதான் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஆனாலும் இப்போவும் அந்த 1000 வருஷத்தோட கதை ஹிஸ்ட்ரி மாறாமல் இருக்குது அப்படின்னா அது அப்போ அவங்க உருவாக்கப்பட்டுள்ள கட்டிட அமைப்பும் வரலாறும் ரொம்பவும் சிறப்பாக காணப்படுது. இதுதான் இந்த திருக்கழுக்குன்றத்தோட சிறப்பு மற்றும் வரலாறு. மீண்டும் அடுத்த பயணத்தில் சந்திப்போம். அடுத்த வரலாற்று மிக்க இடத்தோட. நன்றி, வணக்கம். இது உங்கள் தீஸ்வர் ஃப்ரம் தீஸ்வர் ட்ரிப். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. I'm traveling from modern city to the heaven of nature and hidden gems historical sites. Travel with me, this is Dishwar from Dish World channel. Keep subscribe and follow more travel